இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இறப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்களால் வாழ்ந்த புகார் நகரமே எமது ஊர். அவ்வூரில் படியில்லாத சிறப்பினுடைய புகழ்மிக்க மாசுத்துவானின் மகனாகிய கோவலன் என்பவனின் மனைவினா? ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்த என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமா, தர்மமா? பெண்ணே, போது நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோ என்று அறநெறியே ஆகும். இதை அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறியவர்களுக்கு தண்டித்தால் தகுதிய மன்னனுக்கு என்பதை நான் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பு அரிசிக்குரிய சிலம்பன்று, அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாயின் அரசுக்குரிய படல் முத்துக்களால் ஆனது. ஆண்டோர் நிறைந்த அவைதனிலே அனைவருக்கும் முன்னேற்றுகிறேன். யாரெங்கே? கோவலனிலிருந்து கைப்பற்றிய சிலம்பை இங்கு கொண்டு வாருங்கள். பெண்ணே, இதோ உன் கணவனிலிருந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னன், ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றதும் அரணக்கும் இழக்கும் என்று இதோ மேற்பிக்கிறேன். இங்கே பார், என் காசிலபின் பல மாணிக்க கற்களானது. அரசியின் சிறப்பு முத்துக்களானது. இதோ மேற்பிக்கிறேன். தவறிழந்து விட்டேனே. பிறர் சொல் கேட்டு பெருமையே செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் வெண்கொற்ற குடை எதற்கு, செங்கோல் எதற்கு? என் நாள் இன்றோடு முடியட்டும். மன்னா, மன்னா, எழுந்திருங்கள். மன்னா, மன்னா, எழுந்திருங்கள். மன்னா, மதுரை மாநகரமே எரியட்டும், ஒழியட்டும், தீப்பற்றி எரியட்டும்.